அதே தலை படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம், விஸ்வாசம் ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அஜித் அவனோட சாங்ஸ் தான் எடுத்து வச்சிருக்க போகிறோம். அண்ட் அடுத்த சாங் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. நான் அப்படியே கேள்விக்குள்ள போகிறேன் சார். போகலாமா சார்? சார் உங்களுக்கு அஜித் குமார் அவங்களை பிடிக்குமா சார்? உங்களுக்கு பிடிக்கும் சார், நல்லா பிடிக்கும். எதனால உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு ஆக்ட்ரஸ்க்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு அஜித் அவங்களை வந்து என்ன ரீசனுக்காக சார் உங்களுக்கு பிடிக்கும்? தன்னம்பிக்கைங்க சார். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஒரே வரையில முடிச்சிட்டாரு பாருங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அஜித் சார் ரொம்ப பிடிக்குங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ நம்ம வந்து கான்ஃபிடண்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கன்ஃபார்ம் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்பி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க இல்லைங்களா? சூப்பர். எக்ஸாம்பிளாக அஜித் சார் இருக்கிறாரு. அதான் சார், அதான் சார். சூப்பர் சார். சார் அப்படியே கேள்விக்குள்ள போகலாங்களா சார்? போகலாம் சார். சூப்பர் சார். சார் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சார், எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறதுக்கு வந்து வங்கியிலேருந்து உள்ள கடன் வசதிகள் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக செயல்பட்டு வருகின்றன. ஏற்றுமதி தொழிலுக்கு வங்கிகள் 2 வகையான கடன் வசதிகளை வழங்குகின்றன. ஏற்றுமதியாளர்கள் முதலில் ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் வங்கியில் நடப்பு கணக்கு தொடங்க வேண்டும். இந்த நடப்பு கணக்கு தொடங்கி சிறந்த முறையில் பராமரித்து வர வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் 2 வகையான கடன் வசதிகளை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ப்ரீ ஷிப்மெண்ட் லோன், அதாவது பொருட்களை தயாரிப்பதற்கு அல்லது தயாரிப்பாளரிடமிருந்து மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்குவதற்கு, பேக்கிங் செய்வதற்கு, கப்பல் அல்லது விமானம் மூலம் ஏற்றுமதி செய்வதற்கு உள்ள கடன் வசதி ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் என்று பெயர். இது பேக்கிங் கிரெடிட் என்று அழைக்கலாம். அடுத்த வகையான கடன் வசதி போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன், அதாவது பொருட்களை கப்பல் அல்லது விமானத்தின் மூலம் அனுப்பிய பிறகு அடுத்த ஆர்டருக்கு தேவையான கடன் வசதி. இதற்கு போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன் என்று பெயர். இது பில்ஸ் பர்ச்சேஸ் என்று அழைக்கலாம். வங்கிகள் ஏற்றுமதி தொழிலுக்கு இந்த கடன் வசதிகளை வழங்குகின்றன. ஏற்றுமதியாளர்கள் டாக்குமெண்ட்ஸ் அகென்ஸ்ட் பேமெண்ட் டிபி முறையில் ஏற்றுமதி செய்வதற்கு இந்த வங்கிகள் வழங்கும் கடன் வசதிகளை பயன்படுத்தி கொண்டு ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஓகே சார், சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம இந்த ஏலக்காய் ஏற்றுமதி எப்படி செய்யலாம் அண்ட் தரச்சான்றிதழ் பற்றி கூடுதல் விவரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். இந்தியாவில் ஏலக்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் ஏலக்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் போடிநாயக்கனூர் பகுதியிலும் ஏலக்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. போடிநாயக்கனூர் பகுதி ஏலக்காய் நகரம் என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து ஏலக்காய் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, கனடா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏலக்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஸ்பைசஸ் போர்ட், நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். ஏலக்காய் ஏற்றுமதி செய்ய குவாலிட்டி சர்டிஃபிகேட், தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து பீட்டோ சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இந்த தரச்சான்றிதழ் பூஞ்சை தாக்கவில்லை என்பதற்கான தரச்சான்றிதழ். இந்திய அரசிடமிருந்து FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். வணிக ஏற்றுமதியாளர்கள் ஏலக்காயை ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். ஓ சூப்பர் சார். இந்த விஷயம்லாம் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். ஸ்பைசஸ் நல்ல எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சார். அதான் ஏலக்காய் வந்து நல்லா நிறைய பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் அது விலையுமே அதிகம் தானே சார் ஏலக்காய்? விலையும் அதிகம் சார். அதான் சூப்பர் சார். அங்கே நிறைய பெரிய ஒரு ப்ரைஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குங்க சார். ஓகே, அதை அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாங்க சார். அந்த என்னென்ன கண்டிப்பாக பார்க்கலாம் சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காகவும். ஸோ இந்த இம்போர்ட் ட்ரிக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல சார், இம்போர்ட் ட்ரிக்குன்னு சொல்லி அதை பற்றி விவரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். சார், ஏற்றுமதியாளர் டாக்குமெண்ட்ஸ் அகென்ஸ்ட் பேமெண்ட் டிபி முறையில் ஏற்றுமதி செய்வதற்கு இம்போர்ட்டர்ஸ் ரிஸ்க் பார்க்க வேண்டும். அதாவது இம்போர்ட்டர், இறக்குமதியாளர் நல்லவரா கெட்டவரா என்று இறக்குமதியாளரை பற்றிய நன்னடத்தை தெரிந்து கொண்டு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அந்த இறக்குமதியாளரை பற்றி நன்னடத்தை அறிந்து கொள்வதற்கு இம்போர்ட்டர்ஸ் ரிஸ்க் என்று பெயர். இந்த இறக்குமதியாளரை நன்னடத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், இந்திய அரசின் ஏற்றுமதி பாதுகாப்பு உத்தரவாத கழகம் ECGCயில் 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி இறக்குமதியாளரின் முகவரியை கொடுத்தால் இறக்குமதியாளரின் பற்றிய
நன்னடத்தையை ரிட்டனில் டாக்குமெண்ட்டாக கொடுப்பார்கள். இறக்குமதியாளர் நல்லவர் என்று டாக்குமெண்ட் ரிட்டனில் கொடுத்தால் தாராளமாக இந்த டிபி முறையில் ஏற்றுமதி செய்யலாம். பாதுகாப்பாக ஏற்றுமதியாளருக்கு பணம் கிடைக்கும். ஓ, இதில் அவ்வளோ விஷயம் இருக்கா சார்? சூப்பர் சார், சூப்பர். அப்போ அது வந்துச்சுன்னா தான் வச்சு தான் நம்ம ஆர்டரே பண்ணணும். இந்த டிபி மெத்தட்லிங்க சார். அதான் வேறு மெத்தடில் பண்ணும்போது பேமெண்ட் வாங்கி பண்ணும்போது இதுக்கு பண்ண வேண்டியது இல்லைங்க சார். ஓ, ஓகே சார், ஓகே சார். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்த ஏற்றுமதி செய்த பின் ஏற்றுமதியாளருக்கு கிடைக்கும் ஆவணங்கள் பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்த பின் 4 முக்கிய ஆவணங்கள் ஏற்றுமதியாளருக்கு கிடைக்கும். இந்த முக்கிய ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள். ஏற்றுமதியாளர் கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதி செய்த பிறகு கிடைக்கும் ஆவணங்கள் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், ஷிப்பிங் பில், பில் ஆஃப் லேடிங். ஏற்றுமதியாளர் ஏர் ஃப்ரைட் விமானம் மூலம் ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதி செய்த பின் ஏற்றுமதியாளர் கிடைக்கும் ஆவணங்களும் 4 ஆவணங்களாக கிடைக்கும். இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், ஏர்வே பில், பில் ஆஃப் லேடிங். இந்த ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள். ஏற்றுமதி செய்த பின் இந்த ஆவணங்களை ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு வங்கி மூலம் அனுப்ப வேண்டும். பின் கொரியர் மூலமும் அனுப்புவது ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் சிறந்ததாக இருக்கும். ஓ, சூப்பர் சார். ஸோ அது கண்டிப்பாக ரெகுலராக பண்ண வேண்டிய ஒன்றா இருக்குது. ஓகே சார். இது டாக்குமெண்ட்ஸு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்குங்க சார். ஓகே சார், ஓகே சார். சார், தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். இந்தியாவில் பவர்லூம் ப்ராடக்ட்ஸ் தறி மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் தறி மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பவர்லூம் ப்ராடக்ட்ஸ் தறி மூலம் தயாரிக்கப்பட்ட ஜரிய வேஷ்டிகள், லுங்கிகள், துண்டுகள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பவர்லூம் ப்ராடக்ட்ஸ் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பவர்லூம் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பவர்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். தறி மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வளைகுடா நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். சார், இப்போ அந்த உருளைக்கிழங்கு சாகுபடி எப்படி சார் பண்ணுறாங்க, அதை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் உருளைக்கிழங்கு ஸ்பெஷல். அதாவது இந்த ஊட்டி உருளைக்கிழங்கு வெளிநாடுகளுக்கு நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. இந்த ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் உருளைக்கிழங்கின் தரம், மனம், சுவை சிறந்த முறையில் நன்றாக இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். உருளைக்கிழங்கு உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஊட்டி உருளைக்கிழங்கு மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உருளைக்கிழங்கு வணிக ஏற்றுமதியாளர்கள் உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். இந்த உருளைக்கிழங்கு நல்ல இது இருக்குங்க சார், ஃபாரின்லங்க நல்ல இது இருக்குது. அதுவும் இந்த ஊட்டி உருளைக்கிழங்கு ஸ்பெஷலுங்க. சரி சரிங்க சார். எதனால சார் ஊட்டி உருளைக்கிழங்கு மட்டும்? அது நார்மலாக கேரட் சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு அங்கே நல்ல இதாகுதுங்க சார். ஓ, சூப்பர். நல்லா இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த கப்பல் மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள் அதை பற்றின விவரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ஷிப்பில் இப்போ நிறைய விஷயங்கள் கொண்டு போவாங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் சொல்லுங்கள் சார். கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். தானியங்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு போன்ற ஆகிய நறுமணப் பொருட்கள், ஆடைகள், கைத்தறி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், தோல் பொருட்கள், கட்டிடப் பொருட்கள், காட்டன் மூலம் தயாரிக்கப்பட்ட துணிகள், சில்க் துணிகள், சணல் பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் ஆகிய பொருட்கள் கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கப்பல் மூலம் பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஓ, சூப்பர் சார். கப்பல் மூலம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஓகே சார். சார், இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், தக்காளி ஏற்றுமதி எப்படி செய்யலாம், பேக்கிங் எப்படி சார் இருக்கணும், அதுக்கு சொல்லுங்கள். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. தக்காளி ஏற்றுமதி செய்ய பேக்கிங் பாதுகாப்பாக செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்த தக்காளிகளை மரப்பெட்டியில் பேக்கிங் செய்து
அந்த பேக்கிங்குள்ளே ஒரு மென்மையான காகிதம் அல்லது அட்டை வைத்து பேக்கிங் செய்ய வேண்டும். இது தக்காளி அந்த பேக்கிங் பெட்டிகளுக்குள் ஈரப்பதம் காற்று உள்ளே செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது என்பதால் தக்காளிகளை இந்த முறையில் பேக்கிங் செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். சூப்பர் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன சார், ஏற்றுமதி தொழில் செய்யறதுனால சார் ஏற்றுமதியாளருக்கு இந்தியா நாட்டுக்கும் கிடைக்கிற நன்மைகள் பத்தி சொல்லுங்க சார். சொல்லுங்க, இது முக்கியமான கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமாங்க சார், முக்கியமான கொஸ்டின். ஏற்றுமதி செய்த பின் ஏற்றுமதியாளருக்கும் இந்திய நாட்டிற்கும் பல நன்மைகள் கிடைக்கின்றன. ஏற்றுமதி செய்வதால் ஏற்றுமதியாளருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. அந்நிய செலாவணி, இந்திய நாட்டிற்கு அந்நிய செலாவணி கிடைக்கிறது. இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையில் வலிமை அடைகிறது. பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. இந்தியாவின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இவ்வளவு விஷயம் இருக்கா சார்? ஆமாம் சார். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு எக்ஸாம்பிளுக்குங்க சார், நீங்கள் மலேசியாவுக்கு இந்த டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க சார். ஓகே சார். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்குமே கவர்மெண்ட்டுக்குமே நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுங்க சார். அப்புறம் பார்த்தோம்னா அந்த 10 lakhs வந்து இந்தியன் ருபீஸாக கிடைக்காதுங்க சார், யூஎஸ் டாலர்ஸாக தான் கிடைக்குங்க. அப்படி வந்து அந்த யூஎஸ் டாலர்ஸை நீங்கள் வாங்கி இந்த ஆர்டர் மூலமாக நீங்கள் தான் வாங்கி அதை அப்படியே சேல் பண்ணுறீங்க, பேங்க் சேல் பண்ணுறீங்க, பேங்க்குக்கு சேல் பண்ணுறீங்க. அப்போ அந்த டாலர்ஸை பேங்க் உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்திய ஐஎன்ஆர் 10 lakhs ஐஎன்ஆர் உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. நம்மளோட நாட்டு கரன்சி என்ன வருதோ அந்த அமௌண்ட் கைக்கு வரும் சார். இது வந்து அப்படியே கவர்மெண்ட்டுக்கு இதாகிருக்கு சார். அதுதான் அந்நிய செலாவணி கையிருப்புன்னு சொல்கிறதுங்க சார். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆர்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணியிருக்கிறீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க இங்கே லோக்கல்லைங்க சார். உற்பத்தி திறன் அதிகரிக்குங்க சார். சூப்பர் சார், இவ்வளோ விஷயம் இருக்கு போலையே, பரவாயில்லையே சார். ஏற்றுமதி தொழில் செய்கிறப்ப சார் ஏற்றுமதியாளருக்கு உறுதுணையாக இருப்பவர்களை பற்றி யார் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி தொழிலில் 3 பேர் உறுதுணையாக இருக்கின்றனர். இந்த 3 பேர் ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி தொழில் செய்யும் பொழுது அந்த ஏற்றுமதி என்னும் பாதையில் கூடவே பயணிப்பவர்களும் ஆவார்கள். அவர்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இறக்குமதியாளர், இந்த இறக்குமதியாளர் தான் ஆர்டர் கொடுக்கிறார். இவர் ஏற்றுமதியாளருக்கு முக்கியமாக பார்ட்டாக இருக்கிறார். அடுத்து வங்கி, ஏற்றுமதியாளருக்கு இறக்குமதியாளரிடமிருந்து பேமெண்ட் பணம் வாங்குவதற்கு வங்கி மூலமாகத்தான் பணம் கிடைக்கிறது. இந்த வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவே செயல்பட்டு வருகின்றன. அடுத்து முக்கிய உறுதுணையாக இருப்பவர் தளவாடங்கள், லாஜிஸ்டிக்ஸ். அந்த ஏற்றுமதி செய்யும் பொருட்களை கப்பல் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் மூலமாகத்தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்த இறக்குமதியாளர், வங்கி, இந்த தளவாடங்கள், லாஜிஸ்டிக்ஸ், இந்த 3 பேர் ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி தொழிலில் ஏற்றுமதி பாதையில் ஏற்றுமதியாளருடன் கூடவே பயணிக்கின்றனர். இவர்கள் 3 பேரும் முக்கிய உறுதுணையாக செயல்பட்டு வருகின்றனர். சூப்பர் சார். பாருங்களேன், இவ்வளவு பேர் உறுதுணையா இருப்பாங்க போல இல்ல சார் ஸ்டார்ட் பண்றப்போ. இந்த ஏற்றுமதியாளர் கூடவே டிராவல் பண்ணுவாங்க சார். 3 பேருக்கு. நீங்க சொல்றது புரியுது சார். நல்லா கரெக்டான ஆள்கள் அமைஞ்சதை கரெக்டாக கொண்டு போக முடியும் சார். கண்டிப்பா சார். ஸோ நம்மளோட அஜித் அவனோட பாடல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு. இப்போ அடுத்த ஒரு பாடல் வந்து ரெட் படத்துலேருந்து எடுத்து வச்சிருக்கோம். ஒரு மோட்டிவேஷனான சாங்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னும் கூடுதலான தகவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகளும் இருக்கு, மறக்காம பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது நம்மளோட SST வழங்கக்கூடிய ஏற்றுமதி வழிகாட்டி நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்லேருந்து ரமேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல் பார்த்துட்டு வந்துடலாம். கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் 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 ப்ளூ 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 ஒயிட் ஒயிட் ஒயிட்